ஆப்பிள் பின்னே நீங்க யாரோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். யார் யார் இங்கே இருக்கோன்னு பாருங்க. -2 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இந்த ஏரியாவில் பயங்கரமாக ஸ்னோ வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு ஒரு இடம். இது வந்து நார்த்து சொல்லா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நம்ம க்யூட் வினோசிஸ் அஃப்கோர்ஸ் அவங்க இல்லாமல் என்ஜாய் பண்ண முடியாது. அவங்க தான் என்னை இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. நைஸ் டு யூ. உரைய போகிறோம். ஆமாம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு நாங்கள் எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்சா ரெடி பண்ண தாங்க வந்திருந்தோம். நம்ம கையால் சமைச்சு நம்மளே சாப்பிட்றதா அப்படின்னு பயந்த நேரத்தில் அவங்களே எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக வச்சுருந்தாங்க. நம்ம ஜஸ்ட்டு மசாஜ் பண்ணி டிங்கரிங் பண்ணி அப்படியே கொடுத்தோன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருந்ததால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பக்கத்தில் அந்த அனௌன்ஸ் பண்ணுற அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 엎었다 뒤집었다. 자, 봉투를 이렇게 해서 네, 그래서 이렇게 엎었다 뒤집었다. 자, 엎었다 뒤집었다 노란색 옥수수 가루만 묻혀주시고, 자, 발효가 다 되어 있어서 고기방울을 터뜨린다 생각하고 그냥 손가락 표시 나게 꾹꾹 눌러만 주세요. 옆으로 늘리지 않아요. 꾹꾹 눌러만 주세요. வினோசிஸும் நானும் சேர்ந்து ரொம்ப மும்மரமாக இந்த பீட்சாக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமினாரா அப்படின்ற வைனரிக்கு தாங்க போனோம். ஒமேஜா அப்படின்ற பெரியை வச்சு வைன் தயாரிக்காங்க இந்த இடத்துல. ஒமேஜா அப்படின்ற பெரி வந்து கொரியாவில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்கங்க. இந்த பெரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு, புளிப்பு, இனிப்பு, ஊர்ப்பு, அதே மாதிரி ஒரு ஷார்ப்னஸான டேஸ்ட்டுன்னு ஒரு மாதிரி 5 வகையான டேஸ்ட் வந்து இந்த பெரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொரியா வந்தீங்கன்னா ஒமேஜா டீ அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எல்லா காஃபேலையும் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அடிக்கடி சாப்பிட்றது. கண்டிப்பாக அந்த டீயை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வைனரி வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இங்கேருந்து தான் வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கெலாம் வந்து வைன் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. அங்கேருந்து ஒரு கட் எடுத்தோன்னா அக்காமடேஷன், கேர்ள்ஸ் நைட்டு, பார்ட்டி தாங்க. நாங்கள்லாம் சேர்ந்துட்டு வந்து ஜெங்கா அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவில் ஃபேமஸான ஒரு மரத்தை இழுக்கிற ஒரு கேமு. ஸோ அந்த மாதிரி மரத்துண்டுகளை வந்து சின்ன சின்னதாக நைஸாக உருகணும். அதுதான் அந்த கேமோட ரூலு. பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த கேமை விளாண்டுட்டு இருந்தோம். அடுத்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்சி அப்படின்றது தாங்க. டிஎம்சி அப்படின்னா என்னென்னா டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியாவில் வந்து இந்த இடங்களில் மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. இது சவுத் கொரியாவுக்கும் பொருந்தும், நார்த் கொரியாவுக்கும் பொருந்தும். என்ன யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது வந்து பார்டர்னு சொல்லுவாங்க. சவுத் கொரியா நார்த் கொரியாவோட பார்டர் தான் இது. இந்த இடங்களில் வந்து மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்க இடத்துல டூரிஸ்ட் வந்து போய் அதை வந்து அப்சர்வேட்டரியில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ வந்து நார்த் கொரியாவோட ஒரு மலை ஓரத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் சவுத் கொரியா நார்த் கொரியா போர் நடந்த நேரத்தில் அங்கே பண்ணியிருந்த கேம்ப் போட்டிருந்த இடம், அந்த வில்லேஜ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் பார்க்க போன வில்லேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் பவுல் அப்படின்ற வில்லேஜ் தாங்க.
பஞ்ச் பவுல் இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்குதா? ஆமாங்க. 1960ஸ்ல வந்து நார்த் கொரியாவுக்கும், சவுத் கொரியாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்த டைமில் யூஎன் மிலிட்டரி வந்து இங்கே பேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் வந்து இந்த வில்லேஜை பார்க்கும்போது இது வந்து ஒரு மாதிரி பவுல் மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பஞ்ச் பவுல் அப்படின்ற பேரை வந்து இந்த வில்லேஜுக்கு வச்சுருந்துருக்காரு. அதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. யங்கு அப்படின்ற லொக்கேஷனில் வந்து இந்த வில்லேஜ் வந்து இருக்குது. ஸோ டிஎம்சியை வந்து நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்கள். நார்த் கொரியாவோட ஒரு ஓரத்தை நீங்களும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை நான் சொல்லியே ஆகணும். கொரியா ட்ராவல் மேட் அப்படின்ற ஒரு ஃபாரின் ட்ராவல் ஏஜென்சி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இவங்களுக்கு வந்து கொரியன் கவர்மெண்ட்லேருந்து அவங்க கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக சில ட்ரிப்புக்கு ஃபண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபீஸ் ஃப்ரீ அண்ட் ஒரு நாள் தங்கணும், 4 வேளை சாப்பாடு, இதெல்லாம் சேர்த்து 1200 அந்த ரேஞ்சில் வந்திருக்கோங்க. கொரியாவில் ஒரு வேளை சாப்பாடே அந்த ரேட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு வேளை கொரியாவில் இருந்தீங்கன்னா இவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க கூட நிறையா ட்ரிப்ஸ் நீங்களும் போயிட்டு வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறையா. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. போயிட்டு வரேன். பாய் பாய்.